தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, இன்று 29/8/2025 அன்று நம் பள்ளியில் நடைபெற இருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரிகின்ற உறுப்பினர்களுக்கு புதிய முறையில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் செயலியில் வருகை பதிவு எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட்ஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது டிஎன்எஸ்சிடி பேரண்ட் செயலி உங்களுக்கு காட்டப்படும். அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள். இங்கு நீல வண்ணத்தில் அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த செயலியை நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணதுனால இந்த இடத்துல நீல வண்ணத்தில் ஓப்பன் அப்படின்னு எனக்கு காட்டப்படுது. இப்போ இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியை நீங்கள் இங்கேயே தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ உங்களுடைய அலைபேசியில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல தலைமை ஆசிரியருடைய 10 இலக்க அலைபேசி எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கடவுச்சொல், இதில் எஸ்எம்சி, இதில் எஸ் என்பது கேபிட்டல் லெட்டர், எம்சி என்பது ஸ்மால் லெட்டர். பின்பு என்ற ஒரு குறியீடை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு 4 இலக்க எண், அந்த 4 இலக்க எண் என்னென்னா தலைமை ஆசிரியருடைய அலைபேசி எண்ணில் கடைசி 4 இலக்க எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே டு லாகின் அப்படின்ற ஒரு பச்சை வண்ணத்தில் ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இங்கு உறுப்பினர் வருகை அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கு நம் பள்ளியுடைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரின் பெயர்களும் உங்களுக்கு காட்டப்படும். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெயருக்கு நேராக பி என்ற பச்சை வண்ணத்தில் காட்டப்படும். இப்போ அனைவருக்கும் ப்ரெசன்ட் அப்படின்னு காட்டப்படும். இப்போ யாருனாச்சும் வரல அப்படின்னா அந்த பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய பி என்ற பொத்தானை அழுத்துங்க. இதில் அவங்க வந்திருந்தாங்கன்னா ப்ரெசன்ட் போடுங்க, அவங்க வரல அப்படின்னா ஆப்சண்ட் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக புதிதாக பார்த்திங்கன்னா தற்போது வேக்கண்ட் அப்படின்னு காட்டப்பட்டது. இந்த வேக்கண்ட் யாருக்கு குறிக்கணும் அப்படின்னா இப்போ லோக்கல் பாடி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி உறுப்பினர்களை, நம்ம வார்டு மெம்பர்களை நம்ம எஸ்எம்சி உறுப்பினராக ஒருத்தரை போட்டிருப்போம். அவங்க தற்போது பணியில் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பதவி காலம் முடிவடைந்தது. இப்போ அவங்க இல்லாததுனால அந்த பிளேஸுக்கு வேக்கண்ட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவருடைய பெற்றோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேறு ஒரு பள்ளிக்கு அந்த மாணவரை சேர்த்துருப்பாங்க. அதனால் அவங்க நம்ம பள்ளியிலேருந்து வெளியே சென்றிருப்பாங்க. இப்போ அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எஸ்எம்சி உறுப்பினராக வச்சுருந்தீங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் வேக்கண்ட் அப்படின்றத குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்திருந்தாருன்னா ப்ரெசன்ட் அப்படின்னு போடுங்க, வரல அப்படின்னா ஆப்சண்ட் அப்படின்னு குறிச்சிட்டு ஓகே என்பதை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ வராதவர்களுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஏ அப்படின்ற சிவப்பு வண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ வந்திருந்தாருன்னா அவருக்கு பச்சை வண்ணத்தில் பி அப்படின்னு காட்டப்படும். இப்போ வேக்கண்ட் அப்படின்னா இப்போ அந்த பொத்தானை அழுத்திட்டு வேக்கண்ட் அதை தேர்வு செஞ்சுட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீல வண்ணத்தில் வி அப்படின்னு காட்டப்படும். இப்போ வேக்கண்ட் அப்படின்றது அவர் இந்த பள்ளி மேலாண்மை குழுவிலிருந்து வெளியே சென்று விட்டதால் அந்த இடமானது காலியாக உள்ளது என்பது இந்த வேக்கண்ட் என்பது குறிக்கின்றது. இதே போல் இன்று நடைபெறுகின்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்துக்கு வருகை புரிகின்ற உறுப்பினர்களுக்கு ப்ரெசன்ட் எனவும், வருகை புரியாத உறுப்பினர்களுக்கு ஆப்சண்ட் எனவும், பதவியிலிருந்து வெளியே சென்றவர்களுக்கு வேக்கண்ட் எனவும் குறிப்பிட்டு பின்பு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்லோடு குரூப் இமேஜ் அப்படின்னு இருக்கும். இப்போ அவர்களை அனைவருமே எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரையுமே நிற்க வச்சு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் கேமராவை பயன்படுத்தி, இங்கே இருக்க கேமராவை பயன்படுத்தி நேரடியாக எடுத்து அந்த புகைப்படத்தை அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கேலரி என்பதை தேர்வு செய்து அந்த புகைப்படத்தை அப்லோட் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த புகைப்படம் அப்லோட் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அப்லோட் குரூப் இமேஜ் அப்படின்ற பக்கத்தில் உங்களுக்கு
சிவப்பு வண்ணத்தில் ஸ்டார் என்ற குறியீடு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த குழு புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதுக்கடுத்தது ரெசல்யூஷன் நோட் இமேஜ், அதாவது தீர்மான நோட், அதோடைய பக்கத்தை நீங்கள் புகைப்படம் டைரெக்டாக நீங்கள் புகைப்படம் எடுக்கலாம். அதற்கு கேமரா அதை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா இந்த கேலரி என்பதை பயன்படுத்தி அதிலிருந்து நீங்கள் அந்த ரெசல்யூஷன் நோட் இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுவும் நீங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா எந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கோ அந்த குறியீடு இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்ய ஆக வேண்டும். அதனால் இப்போ இந்த எஸ்எம்சி கூட்டத்தை பொறுத்த வரையிலும் யாராருக்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெசண்ட், வரலைன்னா அவங்களுக்கு ஆப்சண்ட், அந்த இடம் காலியாக இருந்தால் வேக்கண்ட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பின்பு கீழே பார்த்திங்கன்னா குரூப் இமேஜ், அதை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதுக்கடுத்தது ரெசல்யூஷன் நோட் இமேஜ், தீர்மான நோட்டுடைய பக்கங்கள், அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டும். பின்பு இறுதியாக சேவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் இன்று 29/8/2025 நடைபெறுகின்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரிகின்ற உறுப்பினர்களுக்கு வருகை பதிவை TNSED பேரண்ட் செயலியில் எளிமையாக செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.